அண்மை செய்தி செங்கல்பட்டு கல்பாக்கம் அருகே பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து வியாபாரிகள் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் காத்தான்கடையில் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலையை கண்டித்து வியாபாரி சங்கங்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 1000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. கொலை சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருக்கும் காவல்துறையை கண்டித்து தற்போது வியாபாரி சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருக்கும் காவல்துறையை கண்டித்து வியாபாரி சங்கத்தினர் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலையை கண்டித்து வியாபார சங்கத்தினர் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கல்பாக்கம் அருகே பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து வியாபாரிகள் சங்கத்தினர் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். காத்தான்கடையில் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட வியாபார சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். தற்போது வியாபாரி சங்கத்தினரின் பிரதான குற்றச்சாட்டு என்னவாக உள்ளது? தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணியா. சென்னை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு பெட்ரோல் பங்க் உரிமையாளர் அதாவது பெட்ரோல் பங்கை முடித்து விட்டு அவர் இருசக்கர வாகனம் மூலம் தன்னுடைய வீட்டுக்கு கோத்தூரில் தன்னுடைய இல்லத்துக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது மர்ம நபர்கள் அவரை மோகன் என்பவர் உரிமையாளர் அவர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தி அவரை அருவாளை வெட்டி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டனர். அவர் அந்த உடலை தற்போது கூத்தூர் போலீசார் விசாரணை நடந்து அந்த உடல் தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனையாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தற்போது கூத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிக சங்கத்தை சேர்ந்தவர்கள் இன்று காலையிலிருந்து தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈசிஆர் எனக்கூடிய கிழக்கரை சாலையில் அவர்கள் சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது அவருடைய கோரிக்கை என்னவென்னா, அதாவது தொழில் செய்யறவர்களும் தொழிலாளர்களும் அந்த வியாபாரிகள் தொடர்ந்து இந்த பகுதியில் அதாவது இந்த ரவுடிகள் அட்டகாசம் அதிகமாக இருக்கிறது, மாமூல் வசிப்பது, அதாவது கத்தியை காட்டி மிரட்டுறது போன்ற படுகொலை செய்வது மற்றும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நாங்கள் இந்த பகுதியில் வியாபாரம் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. தற்போது இந்த மோகன் என்பவர் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் நள்ளிரவு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் எங்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த திமுக அரசு பொறுப்பேற்றிருந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் அல்ல, அதாவது மாநிலம் முழுவதுமே பல்வேறு இடங்களிலிருந்து படுகொலை நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் ரவுடிகள் அட்டகாசம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது அப்படி குற்றச்சாட்டாக இருக்கிறது. பதாகைகளை ஏந்தி அவர்கள் சாலையில் அமர்ந்து தற்போது அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் சாலை பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பாதிப்படைந்தது. சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை, அதே போல் சென்னை நோக்கி வரக்கூடிய புதுச்சேரியிலிருந்து வரக்கூடிய சாலையாக அதாவது வாரம் விடுமுறை முடிந்து இந்த திங்கட்கிழமை என்பதால் அவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் வரக்கூடியவர்கள் காரில் மற்றும் இருசக்கர வாகனம் அரசு பேருந்து மூலம் வரக்கூடியவர்கள் கடுமையாக இந்த சாலை மறியலினால் பாதிப்படைந்தனர். பள்ளி கல்லூரியில் செல்லக்கூடியவர்களும் இந்த சாலை மறியலினால் கடுமையாக பாதிப்படைந்தனர். அந்த பகுதியில் கூடிய டிஎஸ்பி தலைமையில் அவர்கள் தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நாங்கள் உரிய விசாரணை நடத்திட்டு அந்த மோகன் என்பவர்களை பெட்ரோல் பங்க் உரிமையாளர் படுகொலை செய்யப்பட்டது, அவர்கள் அந்த உரிமையாளர் படுகொலை செய்யப்பட்டது. நாங்கள் அவர் உடனடியாக குற்றவாளி கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்து தொடர்ந்து தற்போது கைவிடப்பட்டுள்ளது. இதனால் பல மணி நேரமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படைந்து தற்போது சீரடைந்து வருகிறது. இருந்த போதிலும் தொடர்ந்து அவர்கள் அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து இதே போல பல்வேறு போராட்டங்கள் நடைபெறும் என அவர்கள் பொதுமக்கள் காவல்துறையிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் அந்த பகுதி ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி.